ஆத்மனா விந்ததே வீரியம். ஆத்மனா அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து தான் வீரியத்தை, பிரம்ம வித்தை உண்டாகுவதற்கு அனுகுணமான திறமையை விந்ததே உபாசகன் அடைகிறான். வித்யா பிரம்ம வித்தையாலே அமிர்தம் மோட்சத்தை விந்ததே அடைகிறான். பிரம்மமே தான் நமக்கு அவனை பத்தறதுக்கு உண்டான வீரியத்தை கொடுக்கணும். அந்த வீரியத்தை வச்சுட்டு மோட்சத்தை அடைய போறோம். இதுதானே சரணாகதி தத்துவமே. சரணாகதின்னு என்னது? என்னால என் காரியத்தை சாதிச்சதுக்கிறதுக்கு வேற வழி தெரியல, பகவான் நீயே உபாயமா இருந்து காரியத்தை சாதிச்சு கொடு. இவ்வளவுதான் பிரார்த்திக்கிறோம். இப்போ ஏன்னா தொமே உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய். பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறான். தேவரீரை அடையறதுக்கு உபாயமா இருக்கணும். இப்ப என்னால ஒரு காரியத்தை உன்னால பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோ. அப்ப நானே முயற்சி எடுத்து பண்ணிடுவேன். ஆனா நான் இப்ப முடிவுக்கு வந்துட்டேன், இந்த காரியம் நான் ஆசைப்பட்டபடிக்கு என்னால முடிக்க முடியாது. அப்ப யாரால முடிச்சு கொடுக்க முடியுமோ அவளை தான் பிடிச்சுக்கணும். அதை போல நானும் யோசிச்சு பார்க்குறேன், இது எதுவும் என்னால் சாதிச்சுக்க முடியாது. மோட்சத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல. அப்போ யாருக்கு வழி தெரியுமோ அவரைத்தானே பற்றியாக வேண்டும். அப்போ அந்த பிரம்மமே தான் அவன் திருவடியை பற்றி சரணம்னு சொல்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கணும், வீரியத்தை கொடுக்கணும். இதை கூறத்தாழ்வான் ரொம்ப சுலபமாக சாய்த்தார். நான் நாக்கு புரண்டு சரணம்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு இல்லையோ, அந்த சரணம்ங்கிற வார்த்தையை சொல்ல வச்சவனே நீ தான். சரணமிதி வச்சோபி மேனோதியாது வரத தவகலு பிரசாதாதிருத்தே. ஏ வரதராஜ பெருமாளே, உன்னுடைய அருள் இல்லாமல் போயிருந்தால் நாக்கு பிறண்டு சரணம்ங்கிற வார்த்தை வந்திருக்குமான்னா? ஏன் மனசுல சரணம் நினைக்கணும், புத்தி அதை ஒத்துக்கணும். மனசுலேருந்து புத்தியிலேருந்து அது வாக்கு வரைக்கும் போகணும், சரணம்னு சொல்லணும். அது சொல்ற கடைசி நிமிஷத்துக்குள்ள யாரும் குழப்பி விடாது இருக்கணும். இத்தனையும் தாண்டி சொல்லி பெருமாள்கிட்ட வாங்கிக்கணுமோ இல்லையோ? அப்போ அது அத்தனைக்கு அவர் அனுகிரகத்தை தானே நடக்க போகிறது. அதனால தான் சரணமிதி வச்சோபி மேனோதியாது வரத தவகலு பிரசாதாதிருத்தே. உன் அருளில் இல்லாமல் சரணம்னு கூட அடியனால சொல்ல முடியாது. ஆனால் அது இந்ததே அமிர்தம். ஒரு உபாசகன் பிரம்மத்தை அடைகிறான். எப்போது? அந்த பிரம்மத்திடத்திலிருந்தே பெறுகிறான். அதனிடத்திலிருந்தே வீரியத்தை பெற்று அவனை அடைகிறான். அதற்குண்டான அடையாளம் பாருங்க. பிரம்மத்தை வேதங்கள் ஸ்வரூப நிரூபக தர்மங்களால சொல்லித்து அருள். அப்படின்னா என்ன? ஒரு பொருளை தெரிவிக்கணும்னு சொல்லு, இது கடிகாரம், இதற்குரியான தர்மத்தை சொல்லு, இதுக்குரிய இன்றியமையாத அடையாளத்தை சொல்லுனால் 2 முள் இருக்கும். சாமி அது ரோஜா செடியில் கூட தான் இருக்கும். இதை போய் சொல்லிடுறேன். இப்போ இது மணி காட்டும் வாஸ்தவம், அது இதைத்தான் செய்யும். அப்பப்போ நின்று போயிடும். அது நான் நடந்துட்டு இருக்கிற கூட தான் அப்பப்போ நின்று போய்டுறேன். அப்போ இதுக்குன்னு இருக்கிற சில அடையாளங்கள். வாசல்ல ஒரு நாய் போயின்னு இருக்கிறச்சே, அடியனுடைய குழந்தை பார்த்து, சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை, பா இது என்னதுன்னு கேட்டு, இது நாய், இதுக்கு இப்போ இதுக்கு அடையாளம் சொல்லுன்னா 4 கால் இருப்பார் நாய் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தாருன்னா, மறுநாள் காலத்தால் வேகமாக மாடு ஒன்று போயிருந்தது, பாப்பா வா நாய் போகிறது பாருதுன்னு. ஏன்னா அது சொல்ல 4 கால்னு சொல்லி கொடுத்து அது சொல்லிடக்கூடாது இல்லையோ. நாய்க்கு இருக்கிற இன்றியமையாத அடையாளத்தை சொல்லியிருக்கணும். அதை போல பிரம்மத்தை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கு அடையாளம் வேணுமே, அதுக்குன்னு இன்றியமையாத அடையாளம் வேணுமே. நமக்கு தெரிஞ்ச அடையாளமா இருக்கணும், அதோட அதுக்குன்னு இருக்கிற அடையாளமா இருக்கணும். அந்த அடையாளம் இன்னொருத்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப இந்த 4 கால்ங்கிற அடையாளத்துல என்ன ஆபத்து வந்தது? நாயை தவிர இன்னொரு இடத்துல இருக்கிறது தானே ஆபத்து. இதுக்கு அதிவியாப்தின்னு பேர். இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னார், அதுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கும், அதான் நாயினார். சாமி அது அதுகிட்டே இருக்காது. இப்போ நான் சொன்ன அடையாளம் ஒண்ணு அந்த பொருள்ல இருக்கணும், இருந்தா தான் பொருள் ஞாபகத்துக்கு வரும். நான் சொன்ன அடையாளம் அந்த பொருளை தாண்டி மற்றொரு பொருள் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தா எல்லா பொருளையும் அதே பொருள் நினைக்க ஆரம்பிச்சிருவேன். இப்ப பிரம்மத்துக்கு அதே மாதிரி அடையாளம் சொல்லணும் இல்லையோ? அந்த அடையாளம் பிரம்மத்திடத்துல இருக்கணும், அதை தவிர மற்றொன்று இடத்துல இருக்கக்கூடாது. அதை போட அடையாளத்தை சொல்லதான். ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தமயமானது பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதங்குகாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் ச பிரம்மணா விபசிதா. சத்தியமா இருப்பார், நித்தியமா இருப்பார், ஞானமயமா இருப்பார், அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவர், அனந்தமா இருப்பார், அந்தமற்றவராக இருப்பார். லோகத்துல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்தத்தோட கூடினது. ஆனா பிரம்மம் அந்தமற்றதாக இருக்கும், பிரம்மம் ஞானமயமா இருக்கும்.